நமக்கு ஸ்கூல்ல அல்ஜீப்ரா சொல்லி கொடுத்தாங்க. ஹிஸ்டரியில யார் எப்ப இறந்தாங்க, யார் எப்ப போர் செஞ்சாங்க, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நம்ம லைஃபே ரூல் பண்ண போற இந்த மணியை பத்தியும் இந்த ஃபினான்ஸ் பத்தியும் யாராவது ஒரு கிளாஸ்லயாவது நமக்கு சொல்லி கொடுத்தாங்களா? பதில் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த சிஸ்டம்க்கு நம்ம ரிச் ஆகுறது கண்டிப்பா பிடிக்காது. இந்த சிஸ்டம்க்கு என்ன தேவைன்னா, ஒரு நார்மலான 9 to 6 ஜாபுக்கு போற ஒரு நார்மலான மெக்கானிக்கல் ஒர்க்கரா இருக்கிறது தான் இந்த சிஸ்டம்க்கு தேவை. ஊர்ல ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ஒரு ஆபாசமான பெரிய விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. நல்லா படி, ஒரு நல்ல டிகிரி வாங்கு, படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போ, உன் லைஃப் செட்டில் ஆயிடும். இதையே நம்பி நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு படிச்சு கரியருக்குள்ள வந்தா அவங்க என்ன செட்டில் ஆகுறாங்க? இல்ல, ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அவங்க இன்னும் மிடில் கிளாஸாவே தான் இருக்காங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறது வெறும் ஒரு நார்மலான பினான்சியல் வீடியோ மட்டும் கிடையாது. இது உங்க லைஃபே மாத்த போற ஒரு லெசன். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து பிடிக்கும் போது நீங்க தள்ளாடிட்டு இருக்கிற இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்போட உண்மை முகம் உங்களுக்கு புரியும். நீ போர்ல நண்பா, யூ ஆர் ஜஸ்ட் ட்ராப்டு. இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்ல இருந்து நீ எப்படியாச்சும் வெளியே வரணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உன் ஃபோக்கஸ் எங்கேயும் கொண்டு போகாம முழுசா உன் ஃபோக்கஸ் இந்த வீடியோல மட்டும் வச்சுட்டு இந்த வீடியோவை கண்டினியூவா பாரு. லெட்ஸ் டிகோட் த ட்ராப். ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த் மிடில் கிளாஸ் லைஃபோட சந்தோஷமான நாள் இதுதான். அந்த கிரீன் கலர் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரும். யுவர் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட் வித் யுவர் சேலரி. அப்படியே நம்ம மனசுல ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அந்த நிம்மதி எத்தனை நாள் நினைச்சிருக்கும்? எவ்வளவு நேரம் இருக்கும்? மேக்ஸிமம் ஒரு 3 to 5 days தான். ஆஃப்டர் த 5th ஆஃப் த மந்த் என்ன ஆகும்? ஹவுஸ் ரெண்ட், கார் லோன் இஎம்ஐ, பைக் லோன் இஎம்ஐ, இல்ல அமேசான்ல நீங்க வாங்கின மொபைலோட நோ காஸ்ட் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில்லு, இபி பில்லு, கிராசரி, ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், இல்ல நீங்க போட்டிருக்கிற ஜியோ ஃபைபரோட பில்லு, இப்படின்னு உங்க லிஸ்ட் பெருசா போயிட்டே தான் இருக்கும். ஒரு சிம்பிள் விசுவல் கால்குலேஷன் இப்ப பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு குட் மிடில் கிளாஸ் சேலரின்னு பார்த்தா லெட்ஸ் சே 60,000 ரேஞ்ச். இந்த 60,000ல ஹவுஸ் ரெண்ட்டுக்கு ஒரு 12,000 போயிருதுன்னு வச்சுக்கோங்க. பைக் கார் லோன் இஎம்ஐ இருக்கும், அதுக்கு ஒரு 8,000. இப்போ கிராசரி அண்ட் அதர் பில்ஸ்க்குள்ள ஒரு 10,000 செலவாயிடுதுன்னு வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டு அதை யூஸ் பண்ணி ஏதாச்சும் போன மாசம் வாங்கியிருப்போம், அதுக்கு ஒரு 12,000. அண்ட் இன்சூரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட மெடிக்கல் செலவு திடீர்னு வரும், அதுக்கு ஒரு 5,000. ரிமைனிங் பேலன்ஸ் ஆஃப் த 10th ஆஃப் த மந்த் வெறும் 13,000 தான் நம்ம கிட்ட இருக்கும் ஃபார் த நெக்ஸ்ட் 20 days. மீதி இருக்கிற இந்த 13,000ல பெட்ரோலை போட்டு மற்ற இருக்கிற எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ்லாம் பார்த்தா மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா அதே ஜீரோல வந்து நிற்கும். இது காலேஜ் முடிச்சுட்டு வர ஒரு இன்ஜினியர் ப்ரொஃபஷனலுக்கு இல்ல ஒரு சேல்ஸ் மேனேஜருக்கு இது ஒரு வெல்த் மாதிரி தெரியலாம். ஆனா பிராக்டிக்கலா ஃபேமிலி ரன் பண்ற ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு தெரியும் இது வெல்த் இல்ல, இது வெறும் ஒரு சர்வைவல் பஃபர் மட்டும்தான். நான் இன்னும் நல்லா உழைக்கிறேன், நான் இன்னும் என் சேலரியை ரைஸ் பண்றேன், நெக்ஸ்ட் கம்பெனிக்கு தாவுறேன். பேஸ் லைன்ல 40K சேலரிக்கு இருந்தவர் இப்ப 80K சேலரிக்கு போறாரு. இப்ப அவர்கிட்ட காசு இருக்குமா? நோ. இப்பதான் உங்களுக்குள்ள அந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷனுங்கிறது ஒன்று ட்ரிகர் ஆகும். போன வருஷம் நார்மலான ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருந்திருப்பீங்க, ஆனா இந்த வருஷம் டக்குன்னு ஒரு ஐபோனுக்கு ஸ்விட்ச் ஆயிடுறீங்க. நார்மலா ஒரு பல்சர் ஓட்டிட்டு இருந்த நீங்க உடனே ராயல் என்ஃபீல்டுக்கு ஆசைப்பட்டு நோ காஸ்ட் இஎம்ஐல அந்த பொருளை வாங்கிடுறீங்க. உங்களோட சேலரி ஏறின மாதிரியே உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லி உங்களோட எக்ஸ்பென்சஸையும் ஆட்டோமேட்டிக்கா ஏத்திட்டே போயிடுறீங்க. ஓவராலா பார்த்தா உங்களோட நெட் சேவிங் பேலன்ஸ் ஒரே இடத்துல தான் சுத்திட்டு இருக்கு. நீங்க 40,000 இருந்து 80,000 அதிகமா ஷிஃப்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறீங்க, ஆனா நீங்க ஒரு ட்ரெட்மில்ல நடக்கிற மாதிரி ஒரே இடத்துல தான் நடந்துட்டு இருக்கீங்க. உங்களோட சேலரி அதிகமாக நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இஎம்ஐயையும் அதிகப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா உங்க லைஃப் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? லெட்ஸ் திங்க் அபவுட் இட். ஏன் மிடில் கிளாஸ் பீப்புள் ரிஸ்க் எடுக்கிறதே இல்லை? ஏன் உங்களுக்கு பிசினஸ் பண்ண பயம்? ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏன் பயம்? சிம்பிள், நம்மளோட பிரெயினை அந்த மாதிரியே சின்ன வயசுல இருந்து கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்டுல என்ன கேட்டிருப்போம்? பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது, நம்ம அதுக்காக ஆசைப்படக்கூடாதுப்பா, நம்ம தகுதி என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். பிசினஸா? நமக்குலாம் அது செட் ஆகுதுப்பா, நம்ம பரம்பரையில யாரும் பிசினஸே பண்ணதில்லை, யாராவது ஏமாத்திடுவாங்க. நம்ம சேஃபா இருந்துக்கணும்ப்பா, சேஃப்டி. இதுதான் மிடில் கிளாஸோட குலசாமி. கவர்மெண்ட் ஜாபா? லைஃப் செட்டில். டாப் எம்என்சில வேலையா? லைஃப் செட்டில். ஆனா இந்த கண்டினியூஸ் சேஃப்டிக்கான தேடல் தான் உங்க growth-ஓட அப்சல்யூட் எனிமி. உங்களுக்கு ஸ்டெடியா தலைக்கு மேல சேலரி அமௌண்ட் வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற சர்வைவல் இன்ஸ்டிங் பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா தூங்கிடும். உங்களோட ட்ரீமையே நீங்க மறக்கடிக்கிற ட்ரக் தான் உங்களோட எம்ப்ளாயர் உங்களுக்கு கொடுக்குற சேலரின்னு நீங்க என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கிற 2026 டிஜிட்டல் வேர்ல்ட்ல பிரச்சனை இன்னும் பெருசு. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கார் வாங்கினா நமக்கு ஈகோ ரொம்ப இடிக்கும். நம்ம ஆஃபீஸ் கொலிக்கு ஒரு பிராண்டடான ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தா அங்க நமக்கு ஃபோமோ வரும். அவங்களோட சோசியல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்றேன்னு சொல்லி காசு இல்லாத போதும் கிரெடிட் கார்டை தேய்ச்சி இல்லாத ஸ்டேட்டஸை காட்ட ட்ரிகர் பண்ணுவாங்க. பட் ரிச் பீப்புள் எப்பவும் அவங்களோட மணியை, டைமையும், ஃப்ரீடமையும் பை பண்ணதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா புவர் பீப்புள் அவங்களுக்கான வேலிடேஷனையும் அவங்களுக்கான இம்ப்ரெஷனையும் கிரியேட் பண்றதுக்கு அவங்க பணத்தை யூஸ் பண்றாங்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். நீங்க யாரோ முகம் தெரியாத எவனோ ஒரு கார்பரேட் பாஸுக்காகவும் உங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்காகவும் வாழ்றீங்களா, இல்ல உங்களுக்காகவும் உங்க ஃபேமிலிக்காகவும் வாழ்றீங்களா? நார்மலா ஒரு ரிச் பர்சனுக்கும் ஒரு புவர் பர்சனுக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸே அவங்க பணத்தை எப்படி பாக்குறாங்கிறதுல தான் இருக்கு.
ரிச் பர்சனுக்கும் புவர் பர்சனுக்கும் பெரிய டிஃபரன்ஸே அவங்களோட மைண்ட் செட் மட்டும்தான். ஃபினான்ஷியல் ஆத்தர் ராபர்ட் கியோசகியோட ஃபண்டமெண்டல் ரூலை தான் நம்ம இப்போ இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அசட்ஸ்னா என்ன, லைபிலிட்டிஸ்னா என்ன அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எது உங்க பாக்கெட்ல காசு கொண்டு வருதோ அதுதான் அசட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக்ஸ், டிவிடெண்ட்ஸ், ஈக்விட்டிஸ், பிசினஸ் ஓனர்ஷிப், ரியல் எஸ்டேட் இதெல்லாம் சொல்லலாம். எது உங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுக்குதோ அதெல்லாம் லைபிலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லக்ஸுரி காரு, ஐபோன், உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஹை இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ் இதெல்லாம் லைபிலிட்டிஸ்னு சொல்லலாம். இப்போ நம்மளோட மிடில் கிளாஸ் பர்சனோட மைண்ட் செட்டையும் ஒரு ரிச் பர்சனோட மைண்ட் செட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை நம்ம பார்ப்போம். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பர்சன் அவன் பணத்துக்காக தான் வேலை செய்வான். பட் ரிச் பர்சன் பணத்தை அவனுக்காக வேலை செய்ய வைப்பான். எப்படின்னா ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவான். பிஸ்னஸ் பண்றது இந்த மாதிரி, இல்லை யூடியூப் பண்றது இந்த மாதிரி பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணாதான் அவனால பணத்தை இன்னும் டபுள் பண்ண முடியும். அவனோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். பட் நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் அவன் ஒரு பணத்துக்காக நார்மல் 9 to 6 ஜாப் தான் பார்த்துட்டு இருப்பான். அப்படி பார்த்தா நார்மலா நம்மளால மிடில் கிளாஸா தான் இருக்க முடியும். நார்மலான மிடில் கிளாஸ் பர்சன் அவனோட லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ண பார்ப்பான். எக்ஸ்பென்சிவ் கார் வாங்குறது, பைக் வாங்குறது, கேஜெட்ஸ் வாங்குறது இந்த மாதிரிலாம். பட் ரிச் பர்சன் எப்படி யோசிப்பானா, நம்ம ஏதாவது அசட்ஸ் வாங்கலாம், லைக் எங்கேயாவது லேண்ட் வாங்கலாம், இல்ல ஸ்டாக்ஸ் எங்கேயாவது வாங்கலாம், கோல்டு வாங்கலாம். இந்த மாதிரி அவனோட பணத்தை பெருக்கிறதுக்கான வழி எதுவோ அதைத்தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பான். ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் அவன் ரிஸ்க் எடுக்கிறதுக்கே பயப்படுவான். பட் அவன் ரிச் பர்சனா இருந்தா கால்குலேட்டிவான ரிஸ்கை கண்டிப்பா எடுப்பான். ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பர்சன் அவன் பணத்துக்காக அவனோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவான். பட் ஒரு ரிச் பர்சனுக்கு அவனோட டைம் தான் முக்கியம். அவனோட டைமுக்காக அவன் பணத்தை ஒர்க் பண்ண வைப்பான். இப்போ நீங்க நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் கிட்ட கையில 1 கோடி கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சு அவன் என்ன வாங்கலாம், எப்படி செலவு பண்ணலாம் தான் யோசிப்பான். பட் ஒரு ரிச் பர்சன் கிட்ட 1 கோடி கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை அவன் எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த பணத்தை எப்படி இன்னும் பெருக்கலாம், எப்படி டபுள் ஆக்கலாம் அப்படின்னு அவன் யோசிப்பான். இதுதான் ஒரு ரிச் பர்சனுக்கும் மிடில் கிளாஸ் பர்சனுக்கும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ். இப்போ ஒரு மிடில் கிளாஸ் கிட்ட போய் ஈக்விட்டி ஆர் ஸ்டாக் மார்க்கெட் இல்ல ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி போய் பேசினா, ஐயோ அதெல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும், சேஃபா ஒரு கோல்ட்ல போடு இல்ல ஒரு எஃப்டில வை அப்படின்னு தான் சொல்லுவான். எஃப்டில கிடைக்கிற வெறும் 6 to 7% உங்களால ஒரு நார்மலா இன்ஃபிளேஷன் கூட பீட் பண்ண முடியாது. இல்ல இந்த டாக்ஸை கட்டுறது கூட பணம் திரும்பி வராது. அப்புறம் எப்படி நம்ம ரிச் ஆகும்? நம்ம சேஃபா இருக்கிறது தான் இங்க நமக்கு ஒரு ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். சரி, இப்போ நமக்கு பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிருச்சு. சிஸ்டம் எப்படி நம்மள ஸ்ட்ரக்சரா ட்ராப் பண்ணி வச்சிருக்குன்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ட்ராப்ல இருந்து இப்போ நம்ம எப்படி வெளியே வருது அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு ஆக்ஷனபிள் அண்ட் ப்ராக்டிக்கல் 4 ஸ்டெப் எஸ்கேப் ப்ளூ பிரிண்ட்டை கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு பென் அண்ட் பேப்பரை வச்சு ரெடியாக உட்காந்துக்கோங்க. உங்க ஃபோக்கஸ் எங்கேயுமே போகக்கூடாது, எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இந்த 4 பாயிண்ட்ஸ் கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸ்டெப் 1 என்னன்னா கில் பேட் டெப்ட். எஸ்கேப் ப்ளூ பிரிண்டோட முதல் படியே டெப்ட் கிளியரன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு பல மிடில் கிளாஸ் குடும்பங்களோட சாபமே இந்த பேட் டெப்ட் தான். மந்த்லி நமக்கு சேலரி வரும், ஆனா வர சேலரி நமக்கு சொந்தம் இல்லை, பேங்க்காரனுக்கு தான் சொந்தம்னு இருந்தா நம்ம எவ்வளோ ஒரு ரொம்ப மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு எல்லாரும் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள்கிட்ட இருக்கிற ரொம்ப மோசமான ஹேபிட் என்ன தெரியுமா? அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாத விஷயத்த நோ காஸ்ட் இஎம்ஐல வாங்குறது தான் ரொம்ப மோசமான விஷயம். 1.5 லட்ச ரூபா மதிப்புள்ள ஐபோனை அவங்களால வாங்கவே முடியாது. பட் இப்போ ஈஸியா நோ காஸ்ட் இஎம்ஐல கட்டுறதுனால மாசம் 6000 ரூபா போட்டு ஈஸியா வாங்கிடுறாங்க. பட் இப்படி நீங்க வாங்குறது நல்ல டெப்டே கிடையாது. கண்டிப்பா இது பேட் டெப்ட் தான். ஃபர்ஸ்ட் நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களால ஒரு பொருளை 2 மடங்கு காசு கொடுத்து வாங்க முடியாத நிலைமை இருந்ததுன்னா அந்த பொருள் நீங்க வாங்கவே கூடாது. இப்போ ஒரு ஐபோன் விலை 1.5 லட்சம் வச்சுக்கோங்க. உங்க கையில 3 லட்சம் கொடுத்து அந்த ஐபோனை வாங்க முடியிற நிலைமையில நீங்க இருந்தா மட்டும்தான் இந்த 1.5 லட்ச ரூபா ஐபோனை நீங்க வாங்கணும். தேவையில்லாம ஒரு இஎம்ஐல போய் மாட்டிக்கிட்டு உங்க லைஃப் நீங்களே கெடுத்துக்காதீங்க. அவங்களை இஎம்ஐ வாங்காதீங்கன்னு சொல்லவே இல்லை. உங்களால அந்த பொருள் அஃபோர்ட் பண்ண முடியும் தெரிஞ்சா மட்டும் அந்த இஎம்ஐக்கு போங்க. இல்லைன்னா லைஃப்ல இஎம்ஐ எடுக்கவே எடுக்காதீங்க. நீங்க இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்ல இருந்து எஸ்கேப் போகணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கிற இந்த பேட் டெப்டை ஃபர்ஸ்ட் அழிக்கணும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அதுக்கு நீங்க இந்த டெப்ட் ஸ்னோபால் மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு இருக்கிற எல்லா லோனையும் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. சின்ன லோன்ல இருந்து பெரிய லோன் வரைக்கும், பக்கத்துல வட்டி வாங்கி இருக்கிறது, இஎம்ஐ கட்டுறது, எல்லா லோனையும் ஒரு பேப்பர்ல ஃபர்ஸ்ட் எழுதுங்க. உங்களோட மொபைல் இஎம்ஐ, பைக் டியூ, இல்ல பர்சனல் லோன், இல்ல கிரெடிட் கார்டு லோன் எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. நீங்க உங்க லோன் எல்லாத்தையும் இந்த பேப்பர்ல எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இப்ப சொல்ல போற இந்த டெப்ட் ஸ்னோபால் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம கடன் எல்லாத்தையும் அடைக்க போறோம். டெப்ட் ஸ்னோபால் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு பைக் டியூ ஒரு 1.5 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மந்த்லி ஒரு 4000 பே பண்றீங்க. மொபைல் டியூ ஒரு 20,000, மந்த்லி ஒரு 3000 பே பண்றீங்க. அண்ட் அதர் பைக் லோன் இருக்கு, உங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் பைக் லோன் இருக்கு. அண்ட் பர்சனல் லோன் ஒரு 2 lakhs இருக்கு, அது மந்த்லி 5000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட டார்கெட் அந்த 20,000 மொபைல் இஎம்ஐ தான் இருக்கணும். பிகாஸ் அதுதான் இருக்கிறதுல உங்களுக்கு சின்ன லோன். மாசம் வெறும் 3000 ரூபாய் மட்டும் தான் அந்த மொபைல் லோனை கட்டிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அந்த மொபைல் லோனை கட்டி முடிங்க. அப்ப கட்டி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பாடா எப்படியாவது ஒரு லோனை கட்டி முடிச்சிட்டோங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ள வரும். அந்த ஃபீலிங், அந்த மோட்டிவேஷனே மற்ற லோனை கட்டி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். ஸோ எப்படியாவது ஃபர்ஸ்ட் அந்த மொபைல் இஎம்ஐ கட்டி முடிங்க. கட்டி முடிச்சோடனே அந்த 3000 ரூபாய் மிச்சமாகுமா,
அந்த 3000 ரூபாய் கொண்டு போய் உங்களோட பர்சனல் லோனையோ உங்க பைக் லோன் இஎம்ஐயோ டைரக்டா போடுங்க. அப்படி ரெகுலரா உங்களோட இஎம்ஐ கட்டிட்டு வர சீக்கிரம் உங்களோட இஎம்ஐ அடைக்க முடியும். இன்னும் 1 வருஷத்துல இல்ல இன்னும் 6 மாசம்குள்ள உங்க பாக்கெட்ல இருந்து 1 ரூபா கூட இன்ட்ரெஸ்ட் வட்டின்னு எங்கேயும் வெளியே போக கூடாது. அதுதான் உங்களோட டார்கெட்டா இருக்கணும். கடன் ஆளையே கொள்ளும். ஸோ இந்த கடன் என்னைக்குமே வச்சுக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற கடனை சீக்கிரம் அடைச்சு முடிங்க. அப்பதான் உங்களால ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். 2வது ஸ்டெப் என்னன்னா, பில்ட் அ 6 month எமர்ஜென்சி ஃபண்ட். நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் என்னதான் அவங்க பாஸ் கிட்ட கேவலமா திட்டு வாங்கினாலும் இல்ல ஒரு டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட்ல அவங்க வேலை செஞ்சாலும் ஏன் அவங்களோட வேலையை விடவே மாட்டாங்க? பிகாஸ் ஆஃப் ஃபியர். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பயம் இருக்கு. அவங்க வேலை போச்சுன்னா அவங்களுக்கான இன்கம் எங்கிருந்துமே வராது. அவங்களோட ஃபேமிலியே அவங்கள நம்பிதான் இருக்கு. ஸோ அவங்க வேற வழி இல்லாம காசுக்காக அவங்களோட மந்த்லி இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்காகவே அந்த வேலைக்கு பிடிக்கலைனாலும் போய் தான் ஆகணும். அடுத்த மாசம் நம்ம ஜாப் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? நம்ம குடும்பமே நம்மளை நம்பிதான் இருக்கு. ரெண்ட் யார் கட்டுவா, கரண்ட் பில் யார் கட்டுவான்னு இந்த மாதிரி தாட்ஸ் அவங்கள உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டே இருக்கு. அவங்களோட கிரியேட்டிவ் தாட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தான் நமக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பா தேவை. நமக்கு நம்மளோட ஜாப் பிடிக்கலைன்னா இல்ல நம்ம மேனேஜருக்கு நமக்கு செட் ஆகல, பிரச்சனையாவே வந்துட்டு இருக்குன்னா உடனே வெளியே வர தைரியம் நமக்கு இருக்கணும். அந்த தைரியம் நமக்கு இருக்கணும்னா நமக்கு பேக்கப் கண்டிப்பா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பா இருந்தே ஆகணும். இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, இது உங்களோட சர்வைவல் ஷீல்டு. ஒரு வெல்த்தை பில்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு கண்டிப்பா ஒரு ஷீல்டு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் உங்களோட ரெண்ட்டுக்கு ஒரு 12,000 வச்சுக்கோங்க, அண்ட் கிராசரி அண்ட் ஃபுட்க்கு ஒரு 8,000, அண்ட் மெடிக்கல் பில்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 10,000 வந்துடும் வச்சுக்கோங்க. டோட்டல் 30,000. இந்த 30,000 அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டா இருக்கணும். 30,000 into 6, 1,80,000 உங்களோட லிக்விட் கேஷ் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கணும். இந்த 1.8 lakhs நீங்க வேற ஏதாவது ஸ்டாக்ஸ்லயோ இல்ல ஏதோ கோல்ட்லயோ போட்டு வைக்க கூடாது. அது ஹைலி லிக்விட் கேஷா இருக்கணும். ஏதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ இல்ல ஹைலி லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ நீங்க இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் உங்களோட வேலையில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தாலோ, உங்களுக்கு அந்த வேலை பிடிக்கலைனாலோ, இல்ல ஏதாவது புதுசா பிசினஸோ வேற ஏதாவது கண்டென்ட் கிரியேஷன் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினைச்சாலோ உடனே உங்களால அந்த வேலையை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியமும் கம்பீரமும் வரும். ஸோ அதுக்காக இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பா உங்க அக்கௌண்ட்ல இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஆகுதோ அதுல இருந்து 6 மடங்கு into 6 உங்க அக்கௌண்ட்ல லிக்விட் கேஷா வச்சிருக்கணும். 3வது ஸ்டெப் என்னன்னா, அப்ஸ்கில்லிங் அண்ட் ஹை இன்கம் ஸ்கில்ஸ். நம்ம மிடில் கிளாஸ் ஆளுங்கிட்ட இருக்கிற தப்பான மைண்ட் செட்டு, என்ன பண்றது, என் கம்பெனில வருஷம் வெறும் 5% இன்க்ரிமெண்ட் தராங்க, ஆனா நம்மளோட கண்ட்ரியோட இன்ஃபிளேஷனே 7% இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. உன்னோட இன்க்ரிமெண்ட்டுக்காக உன்னோட கார்பரேட் பாஸ் கிட்ட கை கட்டில நிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உன்னோட இன்கம் ரைஸ் பண்றதுக்கு ஒரே வழி உன்னோட வேல்யூவை மார்க்கெட்ல ரைஸ் பண்றது தான். மார்க்கெட் ரூல்ஸ் ஆர் சிம்பிள். நீ உன்னோட ஹார்ட் ஒர்க்காகவும் இல்ல ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யறதுக்காகவும் நீ சம்பளம் வாங்கக்கூடாது. நீ இப்ப அந்த ஜாப் விட்டு போனாலும் உன்னை யாராலையும் ரிப்ளேஸ் பண்ண முடியாத இடத்துல நீ இருந்தீங்கன்னா அதுக்காக நீ சம்பளம் வாங்குறீன்னா அந்த மாதிரியான வேலையை தான் நீ பார்க்கணும். உன்னோட தேவை அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அப்பனா மட்டும்தான் நீ ஒரு கரெக்டான வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஜஸ்ட் சும்மா ஹார்ட் ஒர்க் பண்ணியோ இல்ல 8 மணி நேரம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினீங்கன்னா அதனால உனக்கும் எந்த யூஸும் இல்லை, உங்க கம்பெனிக்கு எந்த யூஸுமே இல்லை. உங்க கம்பெனிக்கு ஏதாவது யூஸ் இருந்தா கூட உனக்கு அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அதுக்கு நீங்க அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கில்லை நீங்க வளர்த்துக்கணும். ஹை இன்கம் ஸ்கில்ஸை நீங்க வளர்த்துக்கணும். எந்த வேலைக்கு போனா உங்களால அதிகமா சம்பாதிக்க முடியுமோ அந்த மாதிரியான வேலைக்கு நீங்க போகணும், இல்ல அந்த மாதிரியான ஒரு சர்வீஸை நீங்க பண்ணணும். அதுக்காக தான் 2026ல ஹை இன்கம் ஜாப்ஸ்னு சில இது இருக்கு. அது நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். 2026 இல்ல, பல வருஷமா இந்த ஸ்கில் லீடிங்ல தான் இருக்கு. அது என்னன்னா ஹை டிக்கெட் சேல்ஸ். ஒரு ப்ராடக்டை கார்பரேட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு முன்னாடி எப்படி பிச் பண்ணி க்ளோஸ் பண்றேன்னு தெரிஞ்சவன் அவன் வாழ்க்கையில தோக்கவே மாட்டான். ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் அதை எப்படி விற்கணும்னு தெரிஞ்சவன் அவனோட வாழ்க்கையில மேல மேல போயிட்டே தான் இருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீ இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு பொருளை எப்படி மார்க்கெட் பண்ணணும், எப்படி சேல் பண்ணணும், எந்த கஸ்டமருக்கு எந்த விலையில பிச் பண்ணா அவங்க வாங்குவாங்க அப்படிங்கிற ஸ்கில் நம்ம கிட்ட இருந்தா நம்மளை யாராலையும் அழிக்க முடியாது. நெக்ஸ்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் க்ரோத் ஹேக்கிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற ஸ்கில் பல வருஷமா டாப்ல தான் இருந்துட்டு இருக்கு. பிசினஸ்க்கு கஸ்டமரை கொண்டு வர தெரிஞ்சா நீ தான் கிங். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ல கண்டிப்பா கத்துக்கோ. SEO எப்படி பண்ணணும், கூகுள்ல உன்னோட வெப்சைட் எப்படி மேலே கொண்டு வரணும், இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. அதாவது இந்த 2026ல உனக்கு ஹை இன்கம் கொடுக்க போற ஒரு ஸ்கில்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ். டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு இப்போ நிறைய ஸ்கோப் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் பத்தி சர்ச் பண்ணி பாருங்க. மற்றவங்களோட டேட்டா வச்சு எப்படி அவங்கள மேலே கொண்டு வரலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ சர்ச் பண்ணி பாருங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கண்டென்ட் கிரியேஷன். இந்த மாதிரி ஏதாவது யூடியூப் சேனல் தொடங்குங்க, இல்ல இன்ஸ்டாகிராம்ல உங்களோட கண்டென்ட்டை போடுங்க. உங்களுக்கு எந்த ஸ்கில் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது எழுத தெரியுமா, ஓகே, ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஏதாவது கண்டென்ட்டை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சு அது ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களால நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். பிகாஸ் யூடியூப்ல இருந்தே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எதுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே இந்த 4 ஸ்கில்ல ஏதோ ஒரு ஸ்கில்ல நீங்க சூஸ் பண்ணி
உடனே உங்களை அப்கிரேட் பண்ண பாருங்க. எனக்கு புரியுது, நீங்க மார்னிங் 9 to 6 ஜாபுக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா வருவீங்க. பட் இந்த 6 மாசம் மட்டும் எந்த லேசினஸா இருந்தாலோ எந்த டயர்ட்னஸா இருந்தாலோ ஓகே, ஒரு 1 hour பிரேக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தான் 7 to 10 இருக்குல்ல, அந்த 7 to 10 டெய்லி ஒரு 3 hours மட்டும் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த 4 ஹை இன்கம் ஸ்கில்ல ஏதோ ஒரு ஸ்கில்ல சூஸ் பண்ணி அதுல நீங்க மாஸ்டர் ஆக ட்ரை பண்ணுங்க. இப்படி உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணா அடுத்த 6 மாசத்துல உங்களை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ண உங்க இன்கமும் மேல ஏறி போயிட்டே தான் இருக்கும். ஸோ எதை பத்தி யோசிக்காதீங்க. எதை பத்தி யோசிக்காம இந்த 6 மாசம் ஈவினிங் 7 to 10 மட்டும் ஏதோ ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணி அதுக்காக வேலை செய்யுங்க. வேற எங்கேயும் உங்க டிஸ்ட்ரிக்ஷன் போகக்கூடாது. உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா இங்க மட்டும்தான் இருக்கணும். நீங்க இதுக்காக வேலை செஞ்சீங்கன்னா அடுத்த 6 மாசம் கழிச்சு உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையை நீங்க மாத்தணும்னா கண்டிப்பா இந்த 6 மாசத்துக்கு அந்த 3 மணி நேரத்தை வேற எந்த நெட்ஃபிளிக்ஸ் வெப் சீரிஸ்னு எதுவுமே பார்க்காம உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை மாறுறதை நீங்களே உங்க கண்ணால பார்ப்பீங்க. ஸ்டெப் 4 என்னன்னா, மானிட்டைஸ் வியா கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் லெவரேஜ் இன்டர்நெட். கண்டென்ட் கிரியேஷன் பத்தி தான் போன பாயிண்ட்லேயே சொல்லிட்டியே, இப்போ நான் மறுபடியும் சொல்றேன்னு யோசிச்சீங்கன்னா இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த காலத்துல பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா ஒரு கேபிட்டல் தேவை, ஃபேக்டரி தேவை, பிரைவேட் ஸ்பேஸ் தேவை, ரிஸ்க் ரொம்ப அதிகம். அதுதான் நம்ம ஆளுங்க அப்ப ரொம்ப பயந்தாங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனா இன்னைக்கு இந்த 2026 மாடர்ன் ஏரால இன்டர்நெட் தான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெப்பன். இந்த இன்டர்நெட் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய விஷயம் என்னன்னு தெரியுமா? அதான் லெவரேஜ். ஃபர்ஸ்ட், லெவரேஜ்னா என்ன? நீங்க ஒரு தடவை தான் உழைக்க போறீங்க. அந்த உழைப்பு நமக்கு பல மடங்கா கோடு வழியாவும் இல்ல இந்த மாதிரி வீடியோ வழியாவும் நமக்கு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணி தரும். அதுதான் லெவரேஜ்னு சொல்லுவாங்க. நீங்க நார்மலா ஜஸ்ட் ஒரு ஒர்க் போனீங்கன்னா அது டெய்லி ஒர்க் பண்ணி தான் ஆகணும், ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கணும். அந்த ஒர்க் பண்றீங்கன்னா அந்த ஒர்க் பண்றதுக்கு ஏற்ற காசு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த இன்டர்நெட் ஏரால உங்களுக்கு லெவரேஜ் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் கிரியேஷன் பண்றது, இல்ல உங்களோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணிட்டு கோட் பண்ணி அதுல இருந்து பல மடங்கு சம்பாதிக்கிறது, இல்ல இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசர் ஆகுறது, இந்த மாதிரி உங்களுக்கு லெவரேஜ் நிறைய இருக்கு. இந்த லெவரேஜ் தான் உங்களுக்கு பல மடங்கு ஆகி பாசிவ் இன்கமா வரப்போகுது. நான் உங்களுக்கு ஸ்டெப் 3ல 4 ஹை இன்கம் ஸ்கில் சொல்லியிருக்கேன். அதுல ஏதோ ஒரு ஸ்கில்ல நீங்க கத்துக்கோங்க. அந்த ஸ்கில்லை கத்துக்கிட்டு அந்த ஸ்கில்லை வச்சு நீங்க அதுல இருந்து கண்டென்ட் கிரியேஷனா ஸ்டார்ட் பண்ணுங்க. யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம்ல வீடியோவா எடுத்து போடுங்க. அதை எப்படி நீங்க மானிட்டைஸ் பண்ணலாம், அதுல இருந்து பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம்னு யோசிங்க. உங்க ஸ்கில்லை வச்சு எப்படி பல மடங்கு பணத்தை உருவாக்கலாம் நீங்க திங்க் பண்ணுங்க. ஆர் லிங்க்டின்ல கார்பரேட் ப்ரொஃபஷனல்ஸ், ஃபவுண்டர்ஸ் ஆர் B2B கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள நீங்க டார்கெட் பண்ணி ஹை வேல்யூ ஆர்டிகல் ரிட்டர்ன் ஃபார்ம்ல லிங்க்டின்ல போடுங்க. பிகாஸ் ஹை பேயிங் கஸ்டமர்ஸ்லாம் உங்களுக்கு லிங்க்டின்ல இருந்தா கிடைக்க போறாங்க. ஸோ நீங்க எந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லிங்க்டின்ல உங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரு ரிட்டர்ன் ஃபார்ம்ல ஒரு ஆர்டிகல் போட்டு உங்களோட ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணீங்கன்னா, நீங்க கரெக்டான கஸ்டமரை பிடிச்சி கரெக்டா பிச் பண்ணீங்கன்னா உங்களால பல மடங்கு பணத்தை சம்பாதிக்க முடியும். அண்ட் தென் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம், அதையும் நீங்க உங்க ஃபோக்கஸ்ல வச்சுக்கோங்க. நீங்க யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் உங்களோட ஸ்கில்ல ஒரு வீடியோவாவோ ஒரு கண்டென்ட்டாவோ ரெடி பண்ணி இந்த மாதிரி போட்டீங்கன்னா அதை நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்க பார்க்கறது மூலியமா உங்களுக்கு ஈஸியா அந்த பாசிவ் இன்கம் வந்துட்டே தான் இருக்கும். உங்களோட உழைப்பு ஒரு தடவை மட்டும்தான், அந்த உழைப்பு உங்களுக்கு பல மடங்கு திரும்ப கிடைக்கும். ஸோ இந்த கண்டென்ட் கிரியேஷனை என்னைக்குமே வேஸ்ட் பண்ணாம கெட்டியா பிடிச்சிக்கணும். நீங்க ரெகுலரா 9 to 6 ஜாபுக்கு போனீங்கன்னா நீங்க வேலை செய்யற காசு மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல டெய்லி 1 hour ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க ட்ரேட் பண்ற காசு மட்டும் தான் கிடைக்கும். ஆனா நீங்க இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப்ல வீடியோ போட்டீங்கன்னா நீங்க தூங்கிட்டு இருக்கப்போ கூட யாரோ யூஎஸ்ஏலயோ யூரோப்லயோ உங்க வீடியோவை பார்த்தா நீங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ கூட உங்களால பணத்தை சம்பாதிக்க முடியும். இதைத்தான் பாசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. நீங்க பணத்துக்காக வேலை பார்க்காதீங்க. பணத்தை நீங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ கூட உங்களுக்காக வேலை செய்ய வைங்க. அதுதான் இந்த கண்டென்ட் கிரியேஷன்ல இருக்கிற மிகப்பெரிய பலமே. நீங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ கூட உங்க பணம் டபுள் ஆகிட்டே இருந்தா நீங்க மிடில் கிளாஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இதுதான் கரெக்டான. இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்பை பிரேக் பண்ண போற ஒரே விஷயம் பாசிவ் இன்கம் மட்டும்தான். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நண்பா, இதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் உனக்கு இருக்கிற கடன்ல எல்லாத்தையும் அடைச்சு முடிக்கணும். உனக்கு இருக்கிற எந்த கடனா, சின்ன கடனா இருந்தாலும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அடைச்சு முடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமோ அதை பண்ணணும். இந்த வீடியோல சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் திரும்பி ரீகால் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், கில் பேட் டெப்ட். ஃபர்ஸ்ட் உனக்கு இருக்கிற எல்லா கடனையும் அடைச்சு முடிக்கணும். நெக்ஸ்ட், பில்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். உனக்கு 6 மாசத்துக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்டை நீ சேர்த்து வைக்கணும். உன் வேலையை விட்டாலும் அந்த 6 மாசத்துக்கு உன்னை அஃபெக்ட் பண்ணாத மாதிரியான ஃபண்டை நீ கண்டிப்பா உன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ எடுத்து வச்சே ஆகணும். அண்ட் உன்னோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணணும். ஹை இன்கம் ஸ்கில்ஸை கத்துக்கோ. நான் சொன்ன அந்த 4 ஸ்கில்ல ஏதோ ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணு. அதை இந்த 6 மாசத்துக்கு விடாம ஈவினிங் 7 to 10 எந்த வேலையா இருந்தாலும் சரி நீ அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணியே ஆகணும். அப்படி நீ லேர்ன் பண்ணா மட்டும்தான் உன் வாழ்க்கையில அப்கிரேட் ஆக முடியும். அடுத்து இன்டர்நெட்டை வச்சு பல மடங்கு பணத்தை பாசிவ் இன்கமா சம்பாதிக்க போறோம். அதுக்கு தான் இந்த கண்டென்ட் கிரியேஷன், லிங்க்டின்ல உன்னோட ப்ராடக்ட்டை சேல் பண்றது, இந்த மாதிரியான இது. அண்ட் 4வது என்னன்னா, இன்டர்நெட்டை வச்சு பல மடங்கு பாசிவ் இன்கமா சம்பாதிக்க போறோம். இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் இதுல கண்டென்ட் கிரியேட் பண்ணி வீடியோவை போடு. உன்னோட ப்ராடக்ட் பத்தி உன்னோட ஸ்கில்ல லேர்ன் பண்றீங்க, அதை வீடியோவை எடுத்து போடு. கண்டிப்பா உன்னால அதுல சக்சஸ் ஆக முடியும்.
பிகாஸ் பாசிவ் இன்கம் சம்பாதிச்சா மட்டும்தான் உன்னால உன் கடன்ல இருந்து வெளியே வர முடியும். உன்னால நீ நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய பணக்காரனாவும் ஆக முடியும். நான் இந்த வீடியோல சொன்ன இந்த 4 ஸ்டெப்ஸை மட்டும் விடாம இந்த 6 மாசத்துக்கு ஃபாலோ பண்ணினா உன் குடும்பத்திலேயே இல்ல உன் பரம்பரையிலேயே மிகப்பெரிய பணக்காரனா நீயா தான் இருப்ப. நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை உன்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்பயே நீ மனசுக்குள்ள யோசிச்சு பாரு, இப்போ நீ எந்த சுச்சுவேஷன்ல இருக்க, இன்னும் 6 மாசம் கழிச்சு எந்த சுச்சுவேஷன்ல இருக்குன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாத, உடனே உன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணு. வெப் சீரிஸ், படம், கிரிக்கெட், ஐபிஎல் எல்லாத்தையும் தூக்கி போடு. உன்னோட லைஃபை ஃபர்ஸ்ட் பாரு. உன்னோட ஃபேமிலி எந்த நிலைமையில இருக்குன்னு யோசிச்சு பாரு. எவ்வளோ கடன், எவ்வளோ ஸ்ட்ரெஸ், எவ்வளோ அழுகை, எவ்வளோ டிப்ரெஷன், இதெல்லாம் நீ வேலை செஞ்சா மட்டும்தான் உன்னால சமாளிக்க முடியும், உன்னால அதை சரிப்படுத்த முடியும். ஸோ எதை பத்தி யோசிக்காத, உன்னால உன்னோட வாழ்க்கையை மாற்ற முடியும். அதுக்கு நீ கண்டிப்பா எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி வேலை செஞ்சுதான் ஆகணும். நான் சொன்ன இந்த 4 பாயிண்ட் மட்டும் எங்கேயாவது எழுதி வச்சு டெய்லி ஃபாலோ பண்ணு. இந்த 6 மாசத்துக்கு என்ன நடந்தாலும் இதை நீ செஞ்சே ஆகணும். ஒரு நாள் விட்டா கூட பரவாயில்ல, அதுக்கு அடுத்த நாள் இருந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணு. அப்போனா தான் இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்ல இருந்து உன்னால வெளியே வர முடியும். இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு நம்ம இப்படியே இருக்கிறது? நம்ம லைஃப்ல முன்னேற வேணாமா? ஸோ எதை பத்தி யோசிக்காம உடனே உன் வேலையை ஸ்டார்ட் பண்ண. நம்ம நினைச்சா முடியாது எதுவும் இல்லை, கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஸோ இந்த வீடியோவை கடல்ல மாட்டிட்டு இருக்கிற அந்த உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் எந்த டாபிக்ல வீடியோ போடலானோ அதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பாய், டேக் கேர்.